Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் வழி கேட்டு வந்த 13 வயதுடைய வடமாநில சிறுமிக்கு போலீஸ் பூத் மற்றும் ஜீப்பில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த காவலர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலரே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். கடந்த 24ஆம் தேதி சிறுமி காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் காவல்துறை. பந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்ற பெயரெடுத்த மாநகரில் வெளி மாநில தொழிலாளியின் குழந்தையை கூட விட்டு வைக்காத திராவிட மாடலின் காமுக காவல்துறை. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையும் சிறுமிகள் வன்புணர்வு சம்பவங்களும் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வந்த 3 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வியாபாரி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை அம்பத்தூர் அடுத்த பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்தில் 18 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே தமிழ்நாடு அரசு பேருந்தில் கடத்தப்பட்ட 18 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசு தமிழ்நாட்டை போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக மாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை ஜே நகர் பகுதியில் கொக்கைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபரிடமிருந்து 2.23 கிராம் எடை கொக்கைன் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தவெட்டமைன், கொக்கைன், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் சூட்கேஸில் 21 கிலோ கஞ்சா கடத்தி வந்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளுடன் 3 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருள் கடத்தலின் கேந்திரமாக மாறியுள்ளது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே காரில் கடத்தப்பட்ட 190 கிலோ குட்கா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் மூட்டையாக 150 கிலோ எடை கொண்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சிக்காத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 98 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு நிர்வாக திறனற்ற ஆட்சியில் இரத்த பூமியாக மாறியிருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையில் சாலையில் கத்திக்குத்து நடைபெற்ற சம்பவத்தால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கொலை வழக்கில் பிணையில் வந்த கைதியை புது வழக்குகள் பதிந்து மீண்டும் கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை வாலாஜா சாலையில் திடீரென்று 20க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போது பெண் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, மெத்தபெட்டமைன் மற்றும் குட்கா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருள் தங்குதடையின்றி கிடைத்து வரும் நிலையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவா நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு டஃப் கொடுக்கும் விதமாக தமிழக காவல்துறை தலைவரும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கணக்கு காட்டுகிறாரா என மக்கள் கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர்களின் கோபத்தை திமுக சந்திக்க நேரிடும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக அரசிற்கு ஊழியர்கள் கடும் கண்டனம். இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கின்ற வகையில் இந்த மறியல் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றோம். ஆக இதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் மார்ச் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தி எங்களை ஒட்டுமொத்த எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருவள்ளூர் அருகே மர்ம காய்ச்சலால் 4ஆம் வகுப்பு மாணவன் பலியான சோகம். திறனற்ற திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சுகாதாரத்துறை செயல்படாமல் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தால் 75 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டதால் லாரி ஓட்டுநர் வீடியோ பதிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை. இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போடுற பையனும் கிடையாதுங்க, அவனுக்கு அந்த போல மனசு இல்லைங்க. அதெல்லாம் யாரையும் ஏமாத்தி கொண்டு போய் இத்தனையும் ஏமாத்தி 80 லட்சம் ரூபாங்க. நேற்று பாருங்க 70 லட்சங்கிறான். அதுக்கு மேலேயே ஏகப்பட்ட காசு விட்டுட்டாங்க. இதுக்கு ஏதோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, அதுதானே கேட்குறேன். தாம்பரம் ரயில் நிலையத்தில் செங்கோட்டை செல்ல வந்த ரயிலின் சரக்குகள் ஏற்றப்பட்டிருந்த பெட்டியில் சீல் உடைக்கப்பட்டு மர்ம நபர் ஒருவர் ஏறியதால் ரயில் பெட்டியின் கதவை கடப்பாறையால் உடைத்த ரயில்வே போலீசார். பாஜக இரட்டை ரயில் என்ஜின் மாடல் ஆட்சியில் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு, முறையான பயணிகள் பரிசோதனை, குறிப்பிட்ட நேரத்திற்கு ரயிலை இயக்குவது உள்ளிட்ட எதுவுமே இல்லை என பயணிகள் வேதனை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் எந்த பலனும் இல்லை என மக்கள் வேதனை. ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி இல்லை என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. வருமான வரியில் சிறிதளவு வரிச்சலுகை வழங்குவது பணவீக்கத்தை அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகளையும் உருவாக்காது என்ற நிலையில் மைனாரிட்டி பாஜக அதன் நிர்வாக தோல்விகளை மறைக்க வரிச்சலுகை அறிவித்து விளம்பரம் தேடுவதாக மக்கள் கவலை. ஆட்சியை தக்க வைக்க தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சிறிய கட்சிகளை திருப்திப்படுத்தவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக மற்ற மாநில மக்கள் வேதனை. 2024-25 பொருளாதார பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரம்பை மட்டும் உயர்த்தியுள்ளதால் இது ஒரு மாயாஜால மற்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த பட்ஜெட். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஸ்டாலினின் பிங்க் நிற லிப்ஸ்டிக் பூசிய பேருந்து சாலையின் நடுவே நின்றதால் பயணிகள் கடும் அவதி.
எழுதாத பேனாவிற்கு சிலை போன்றவற்றிற்கு வீணாக பணத்தை செலவழிக்கும் ஸ்டாலின் அரசிற்கு புதிய பேருந்துகளை வாங்க மனமில்லையா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற வருவாய்த்துறை அதிகாரியின் காரை தள்ளிச் சென்ற பள்ளி மாணவர்கள். அரசு வாகனத்தை பழுதுபார்க்க மாற்று வாகனம் கூட ஏற்பாடு செய்யாமல் மாணவர்களை தள்ளிவிட சொல்வதுதான் திராவிட மாடல் அரசின் அழகா என மக்கள் கேள்வி. பிப்ரவரி மாதம் இந்தியாவில் சராசரியை விட அதிக வெப்பநிலை இருக்கும் என்பதால் கோதுமை சாகுபடி பாதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் விலை உயரும் அபாயமும் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் கோதுமை உற்பத்தி அதிகமாக நடைபெறும் நிலையில் நடப்பாண்டு கோதுமை உற்பத்தி பாதிக்கப்படும் என்பதால் விவசாயிகள் கவலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் FIR வெளியான வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுவதை கண்டித்து ஸ்டாலின் அரசிற்கு எதிராக சென்னையில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம். விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவின் நடவடிக்கையை கண்டித்து கண்டன முழக்கம். அத்துமீறலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். காவல்துறையே SITA விசாரணை என்ற பெயரில் மிரட்டாதே மிரட்டாதே. கும்பகோணம் அரசு கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவிக்கு கல்லூரியிலேயே குழந்தை பிறந்ததால் அதிர்ச்சி. அரசு கல்லூரிகளில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் உயர்கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கேரளாவிலிருந்து கழிவுகள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அனுப்பப்படும் நிலையில் தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் விடியா அரசின் காவல்துறை மாநில எல்லைப் பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என கேள்வி. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி இருந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்ட மாணவர்களை நேரில் சந்தித்து அரூர் அதிமுக MLA சம்பத்குமார் ஆறுதல். கருணாநிதியின் கனவு இல்லம் என்ற புதிய திட்டத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆவணப்படம் எடுக்க திருட்டு மின்சாரம். மின்கம்பங்களில் முறைகேடாக மின்சாரம் எடுக்கப்பட்டதுடன் அரசு அதிகாரிகளே துணை போனது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட பாக்கெட்டுகளை விற்ற ஒருவர் பிடிபட்டார். குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளை விடியா அரசு கைது செய்யுமா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் திருட்டு சம்பவங்கள் அதிக அளவில் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து வெளிமாநிலத்திற்கு 33 மூட்டைகள் ரேஷன் அரிசி கடத்திய 4 பேர் சிக்கினர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசி கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த மகனை கைது செய்த காவல்துறையை கண்டித்து தீக்குளித்த தந்தை. திறனற்ற அரசால் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்கால சந்ததியினர் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் ஆவேசம். கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரியும் சீனாவிற்கு 10% வரியும் விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் வரிகள் செயல்படுத்தப்படுவதாக வெள்ளை மாளிகை செய்திக்குறிப்பு.
இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் 5வது ஆட்டத்திலும் வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.